வராகியம்மன் சிலை வைத்து வழிபடலாமா? இந்த சந்தேகம் உள்ளவர்களுக்கும் மனதில் கவலை கடன் பிரச்சனை தீர என்ன பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுவதுமாக பார்த்து 2 பரிகாரம் மட்டும் செய்து பயன்பெறுங்கள். வாழ்க்கையில் கடன் தொல்லை, தொழில் நஷ்டம், புதிய தொழில் தொடங்க தடை, இப்படி பணக்கஷ்டம் தொடர்பான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வராகி அம்மனை வழிபட்டால் அந்த நிலைமை மாறும் என்பது பலரும் சொல்லும் அனுபவ உண்மை. கடனில் மூழ்கியவர்களை ஆதரவாய் கரம் நீட்டி அணைத்துக் கொள்வாள் வராகி அம்மாள். வாரந்தோறும் வரும் சனிக்கிழமை அன்று வாராகி அம்மனுக்கு இந்த 2 பரிகாரம் செய்ய வேண்டும். உங்களுடைய கைகளால் ஏலக்காய் மாலையை கோர்த்து அதனை அம்மனுக்கு போட்டு வணங்கி வர வேண்டும். வீட்டுக்கு பக்கத்தில் வாராகி அம்மனின் கோயில் இருந்தால் அங்கு போய் ஏலக்காய் மாலையை உங்கள் கைகளால் கொடுங்கள். வராகி அம்மாளை மனதால் நினைத்து 2 மண் அகல் விளக்கில் நெய் விட்டு தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த பரிகாரம் செய்தால் பணக்கஷ்டம் நீங்கி வீட்டில் நிம்மதி நிலைக்கும். வராகி அம்மன் கோயில் அருகில் இல்லாவிட்டால் வீட்டில் உள்ள வராகி அம்மன் திருவுருவ படத்துக்கு ஏலக்காய் மாலை போட்டு வழிபட்டால் நல்ல முன்னேற்றம் பெறலாம். வராகி அம்மன் சக்தி வடிவானவர். தீயவற்றை அழிக்கும் உக்கிர தெய்வமாக வாராகி அம்மன் இருப்பதால் பொதுவாக திருமணமாகாதவர்களும் துறவு வாழ்க்கை மேற்கொண்டவர்களுமே வராகி அம்மன் பூஜை வழிபாடை மேற்கொள்கின்றனர். இத்தகையவர்கள் தங்களின் வீடுகளில் வராகி அம்மன் சிலை வைத்து முறைப்படி பூஜைகளை செய்கின்றனர். இல்லற வாழ்க்கையில் இருப்பவர்கள் வராகி அம்மன் படத்தை மட்டும் வைத்து பூஜைகள் செய்யலாம். குடும்ப வாழ்க்கை சூழ்நிலையில் இருப்பவர்கள் தங்களால் முறை தவறாமல் வராகி அம்மனுக்குரிய பூஜைகள் மற்றும் வழிபாடுகளை உடல், மன, ஆன்மசக்தியோடு முறைப்படி செய்ய முடியும் என்றால் மட்டுமே வராகி அம்பாள் படம் வைத்து வழிபாடு மேற்கொள்ள வேண்டும். இதில் தவறும் பட்சத்தில் தெய்வ சாபத்திற்கு ஆளாக நேரிடும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் வராகி அம்மனுக்குரிய மிக பிரசித்தி பெற்ற கோவிலாக திகழ்வது தஞ்சை மாவட்டம். பெருவுடையார் கோயில் வளாகத்தில் வராகி அம்மன் தனி சந்நிதியில் கோயில் கொண்டுள்ளார்.